हरि ओम। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु தேவோ மகேஸ்வரக குரு சாஸ்தா பரபரக்கமே தஸ்மை சரி குரு ரவேனமே. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்று விசுவாவாசு வருடம் ஆடி மாதம் 23ஆம் தேதி 8/8/2025 வெள்ளிக்கிழமை. இன்றைய திதி சதுர்தசி, மதியம் 2:12 வரை, பிறகு பௌர்ணமி. இன்றைய நட்சத்திரம் உத்திராடம், பகல் 2:28 வரை, பிறகு திருவோணம். நண்பர்களே, இன்றைய நேத்திர 2 ஜீவன் 1, சித்த யோகமும் மரண யோகமும் கூடிய நன்னாள். இன்று சுபநாள், பௌர்ணமி பூஜை, சிவ பவித்ரோத்சவம், வரலட்சுமி விரதம், ஸ்ரீ ஹயகிரிவர் உற்பத்தி, மாத நரசிம்ம சதுர்தசி. நண்பர்களே, இன்றைய குளிகாதி நேரம் நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 9 மணி வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. ராகு காலம் முற்பகல் 10:30 முதல் 12 மணி வரை. இன்றைய யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 வரை. வார சூலை மேற்கு தென்மேற்கு. பரிகாரம் வெள்ளம். காலை 10:48 வரை வார சூலை உள்ளது. நண்பர்களே, இன்றைய நட்சத்திரத்துடன் கூடிய ராசி பலன், ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் என்பதனை இப்போது நாம் காண்போம். நண்பர்களே, மேசராசி. சர்வ காரிய ஜெயமும் மனமகிழ்ச்சியும் சாந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். சிக்கல்கள் அனைத்தும் தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். அஸ்வினி நட்சத்திரம் மதியம் 2 மணி வரை பொறுமையோடு இருக்க வேண்டும். பிறகு மாலை நேரத்தில் சர்வ காரிய ஜெயம் வந்து சேரும். பரணி நட்சத்திரம் பகல் 12 மணி வரலும் நல்லதாக எல்லா காரியமும் சிரத்தையோடு நடக்கும். பிறகு வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிகவும் கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். கிருத்திகை நட்சத்திரம் மதியம் வரை சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். மாலை நேரத்தில் அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். நண்பர்கள், இன்றைய ரிஷபராசி நண்பர்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும் நல்ல நாள். மிகவும் சிறந்த பலனை கொடுக்கக்கூடிய ராசியாக இன்றைய ரிஷபராசி நண்பர்களுக்கு. ரிஷபராசியில் கிருத்திகை நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம் கொடுக்கும் மாலை மதியத்துக்கு பிறகு. ரோகிணி நாள் முழுக்க நன்மை வந்து சேரும். மிருகசீரிசம் 1-2 பாதம் நாள் முழுக்க மிகவும் சிறந்த பலனை கொடுக்கும். நண்பர்களே, இன்றைய மிதுன ராசி நண்பர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும், காரிய ஜெயமாகும், சிக்கல்கள் தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். மிதுன ராசி தடைப்பட்ட காரியம் கை கொடுக்கக்கூடிய நாள். மிதுன ராசிக்கு திருவாதிரை நட்சத்திரம் மதியம் வரை சற்று பொறுமை, பிறகு எல்லா காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். புலர்பூசம் மதியம் வரை அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். பிறகு மனசு உளைச்சல் ஏற்படும், கவனமுடன் இருக்க வேண்டும். நண்பர்களே, புலர்பூச நட்சத்திரத்தில் மாலை மதியம் வரலும் சிறப்பும், பிறகு கவனமுடன் இருக்க வேண்டும். நண்பர்களே, இன்றைய கடகராசி நண்பர்களுக்கு அனைத்து காரியத்திலும் வெற்றி, சாந்த சந்தோஷம், மன நிறைவுகள் கிடைக்கக்கூடிய ராசியாக இன்றைய நாள் அமையக்கூடும். கடகராசியில் புனர்பூச 4ஆம் பாதம் சிக்கல்களை தீர்க்கக்கூடிய நாளாக அமையும். மதியத்துக்கு பிறகு சற்று கவனமுடன் இருக்க வேண்டும். பூச நட்சத்திரம் மதியம் வரை சில மன உளைச்சல் சிக்கல்கள் உடன் இருப்பவர்களால் மன வேதனையும் துன்பமும் வந்து சேரும். பிறகு மாலை நேரத்தில் சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி கிடைக்கும். ஆயில்ய நட்சத்திரம் மதியம் வரை சர்வ காரிய ஜெயம். மதியத்துக்கு பிறகு உற்றார் உறவினர் உடன் இருப்பவர்களுடன் மிகவும் கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள். நண்பர்களே, இன்றைய சிம்ம ராசி நண்பர்களுக்கு சிறு சிறு இடையூறுகள் இருந்தாலும் இறுதியில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். சிம்மராசியை பொறுத்தவரை மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் வரை
சற்று பொறுமை நிதானம், வண்டி வாகனத்தில் கவனமுடன் இருக்க வேண்டும். மதியத்துக்கு பிறகு சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி வந்து சேரும். பூர நட்சத்திரம் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் மதியம் வரை. பிறகு வண்டி வாகனங்கள் பயணம் செய்வதை மிகவும் தவிர்ப்பது நல்லது. உத்திர நட்சத்திரம் மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய, சிக்கல்கள் அனைத்தும் தீர்வாகி மன மகிழ்ச்சி சாந்தத்தை ஏற்படுத்தும். நண்பர்களே, இன்றைய கன்னிராசி நண்பர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும், காரிய ஜெயமாகும், சிக்கல்கள் அனைத்தும் தீர்வு கிடைக்கக்கூடிய மிக உயர்ந்த நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். கன்னிராசியில் உத்திர நட்சத்திரம் மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கும். மிருக சீரிஸ் நட்சத்திரம் நாள் முழுக்க மிகவும் சித்திரை நட்சத்திரம் கன்னிராசியில் 1, 2 பாதம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுக்க மிகவும் சிறந்த பலனை கொடுக்கும். அஸ்த நட்சத்திரம் சிக்கலுக்கு தீர்வாகி மன சாந்தமும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். நண்பர்களே, இன்றைய துளாராசி நண்பர்களுக்கு எண்ணங்கள் பலிதமாகும், காரிய ஜெயமாகும், சிக்கல்கள் தீர்வாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். துளாராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயமும் மன மகிழ்ச்சியும் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரம் மதியம் வரை பொறுமையோடு இருக்க வேண்டும். மதியத்துக்கு பிறகு அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். விசாக நட்சத்திரம் மதியம் வரை சர்வ காரிய ஜெயம், பிறகு மன உளைச்சல் சங்கடங்கள் வந்து சேரும், கவனமுடன் இருக்க வேண்டும். நண்பர்களே, இன்றைய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும், ஜெயமாகும், மன மகிழ்ச்சி வந்து கூடும். சிக்கல்கள் சிறு சிறு தலை தூக்கினாலும் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். விருச்சிக ராசியில் விசாக 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் மதிய வரை சிறப்பும், பிறகு கவனமுடன் இருக்க வேண்டும். சுவாதி நட்சத்திரம் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக. இந்த அனுச நட்சத்திரம் மதியம் வரை சர்வ காரிய ஜெயம், தடை ஏற்படுத்தும். மதியத்துக்கு பிறகு அனைத்து காரியத்திலும் வெற்றி உண்டாகக்கூடிய நாளாக அமையக்கூடும். இன்றைய விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நாள் முழுக்க நன்மையான பலனை கிடைக்கும், சிக்கல்கள் தீர்வாகும். மதியத்துக்கு பிறகு மிகவும் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும், இல்லையே வீண் வன்பு வழக்குகள் தேடி வரும். நண்பர்களே, இன்றைய தனுசு ராசி நண்பர்களுக்கு அனைத்து காரியத்திலும் வெற்றி. தனுசு ராசி குருவருடைய ராசியாக குரு பார்ப்பதனால் சிக்கல்கள் தீர்வாகும், மன சாந்தமாகும், சிறு சிறு பிரச்சனைகள் தலை தூக்கும், இருந்தாலும் இறுதியில் நன்மை வந்து சேரும். தனுசு ராசியில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்து நடக்கும். பரணி நட்சத்திரம் முன்பகுதியில் நன்மை, பிற்பகுதியில் வாகனங்களில் கவனம் தேவை. கிருத்திகை நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி 1ஆம் பாதம், உத்திராடம் 1ஆம் பாதம் தனுசு ராசியில் இருக்கும். சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி, சாந்தத்தை ஏற்படுத்தும் நாள் முழுக்க. நண்பர்களே, இன்றைய மகர ராசி நண்பர்களுக்கு சர்வத்திலும் வெற்றி, அனைத்திலும் சிக்கல்கள் இருந்து விடுபடக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். சிக்கல்கள் தீர்வாகும், எதிர்பார்த்த வரவு சற்று மன ஆறுதலை தந்து உதவும், நல்லோருடைய ஆதரவும் சந்திப்பும் கிடைக்கும். மகர ராசியில் உத்திராட நட்சத்திரம் சர்வகாரிய ஜெயம், திருவோண நட்சத்திரம் சிறு சிறு தடைகள் இருந்தாலும் விலகி மிகவும் நன்மையான பலனை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். அவிட்ட நட்சத்திரம் அனைத்திலும் வெற்றி, மிகவும் சிறப்பு. நண்பர்களே, கும்பராசி நண்பர்களுக்கு சர்வ காரிய ஜெயமும் மன மகிழ்ச்சியும் சாந்தத்தையும் ஏற்படுத்தும். எண்ணியது எண்ணியபடி நடக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். அவிட்ட நட்சத்திரம் மிக சிறந்த பலனை கொடுக்கும். இதில் சதய நட்சத்திரம் சற்று பொறுமை நிதான வேண்டும் மதியம் வரை, பிறகு சர்வ காரிய ஜெயமும் மன மகிழ்ச்சியும் சாந்தத்தையும் கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் மதிய வரை அனைத்திலும் வெற்றி, மதியத்துக்கு பிறகு மன உளைச்சல் சங்கடங்கள் வரும், கவனமுடன் இருக்க வேண்டும். நண்பர்களே, இன்றைய மீனராசி நண்பர்களுக்கு அனைத்து காரியத்திலும் வெற்றி, சாதகமான நாள், சிக்கல்கள் தீர்வாகும், மன உளைச்சல் தீர்வும், எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாக இருக்கும். அதில் வரக்கூடிய பூரட்டாதி 4ஆம் பாதம்
மதியத்து வரை சிறப்பு. பிறகு சற்று கவனம் தேவைப்படும். உத்திரட்டாதி நட்சத்திரம் அனைத்திலும் வெற்றி, சிக்கல்கள் தீர்வு கிடைத்து மன மகிழ்ச்சியை தேடி வரும். ரேவதி நட்சத்திரம் நாள் முழுக்க மிகவும் சிறந்த பலனை கொடுக்கக்கூடிய ராசியாக இன்றைய நாள் அமையக்கூடும். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தல் மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.